Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பருப்பே இல்லாத ரோட்டோரமா இருக்கும் இல்லையா ஹோட்டல், அந்த கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், 4-5 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு வந்து தோல் எடுத்துட்டு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். இங்கே கிடைக்கிற பூண்டெல்லாம் பெருசாக இருக்கும், அதனால் நான் 4 பல்லு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் புளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இது நாலும் தாளிக்கிறதுக்கு போடணும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து அதை நல்லா 1/2 கப்பு தண்ணியில் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம போட்ட தக்காளி வெங்காயத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து கடைசியில் குழான்னு ஆகிடும். ஸோ இந்த அளவு தக்காளி வெங்காயம் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், வெந்தயம், உடைச்ச உளுந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நம்ம வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புளி எதுவும் ஆட் பண்ணாததுனால தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும், இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அப்படி தான் அந்த கடைகளெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூளை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்ட வெங்காயம் தக்காளி அளவுக்கு நான் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னே ரொம்ப அப்படியே லிக்விடாக இருக்க மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம தேங்காய், நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா திக்காயிடும். இந்த கிரேவி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயெலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு ஊற்றின உடனேயே கொஞ்சம் நம்மளோட கிரேவி வந்து திக்காக ஆரம்பிக்கும். இது கொதிக்க வந்து இன்னும் நல்லா திக்காயிடும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணோம். ஆனால் தேங்காய், கடலை மாவு இது எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நல்லா திக்காயிருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் வந்து இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி சாப்பிட்றதுக்கே ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.